ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கன்னிராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். இந்த டயத்தில் கன்னிராசிக்காரங்க செய்கிற எல்லா வேலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு வேலை தேடி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூர தேசத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல கடன் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நாளாக அந்த கடன் வந்து நமக்கு திரும்ப வரவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதெல்லாம் இந்த டயத்தில் கரெக்டாக போய் கேட்டு வசூல் பண்ணி அழகாக வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டைமை வந்து இந்த டைம் அமையுது. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, கன்னிராசிக்காரங்க வந்து இந்த டயத்தில் தேடி போய் வம்பு வழக்குகளை சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. அதனால் தயவு செய்து ஒரு நண்பருக்கு வந்து ஒரு பிரச்சனை, அது போய் பேசுகிறதுக்கு போனேன், தயவு செய்து போகாதீங்க. ஓகேங்களா? உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அங்கே வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். தம்பி நண்பா, நீ வராமல் இருந்திருந்தா கூட வந்து கரெக்டாக இருந்திருக்குண்டா, ஒன்று தூரம் கூப்பிட்டு போய் நீ பேசுவோன்னு பார்த்தானே நீ இப்படி தப்பாக பேசிட்டியாடா, இப்படி மாற்றி விட்டு பேசி விட்டியாடா, ஏதோ ஒன்று சொல்லி வந்து அதன் மூலமாக மனசு வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அது நல்ல விஷயமா இல்லை அப்படின்னா வந்து அது மனசு சங்கடப்படுறமான விஷயமா அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக லாபங்கள் எதிர்பாராத லாபம் வரும். எதிர்பாராத லாபம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சில டயத்தில் எதிர்பாராத நஷ்டமும் வரும். எதிர்பாராத லாபம் கிடைக்கிறப்போ வந்து சந்தோஷம், எதிர்பாராத நஷ்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டம். ஓகேங்களா? இது மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த டயத்தில் வந்து கன்னிராசிக்காரங்க ஒரு சின்ன ஒரு போராட்டத்தில் வந்து அப்படியே ஒரு ஆசிலேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டக்கு எல்லாத்தையும் டிசைன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த டயத்தில் கேது பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால குழப்பம் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலுமே நீங்கள் நிதானமாக கவனமாக பார்த்து முடிவெடுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு மிக மிக சிறப்பு. சுக்கிர பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல பதியுது. குடும்பத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட எல்லா வேலைகளையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாம் தெளிவாக எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதேமாரி வந்து பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகள் நடக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதையும் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வந்து நம்ம பேச்சு திறமையை வெளிப்படுத்தணும், எங்கே நம்ம சைலண்ட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் தான். ஓகேங்களா? ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். இவங்க வந்து ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திருமண வாய்ப்புகள் கைகூடும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுடைய குடும்பத்திற்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு வீடு வாங்கலாம் நினச்சிட்டு இருப்பீங்க, அது நடக்கும். பிஸ்னஸில் வந்து பெரிய லெவலில் வந்து லாபங்கள் ஏற்படும், லாபங்கள் வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த லாபம் ஏற்படுறதுக்கான முடிவுகளும் அந்த செயல்பாடுகள் எல்லாமே உங்களுடைய கணிப்புகள் மூலமாக, உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக, உங்களுடைய நல்ல செயல்பாடுகள் மூலமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? அதில் மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், குரு இவங்களுடைய பார்வை பதியுது. அப்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்கள், பெரியவங்க, உங்களுடைய தாய் தந்தையர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து அனுசரணையாக நடந்துப்பாங்க. குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அனுசரணை நடந்துப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் மட்டும் வாங்கலாம், லேண்ட் மட்டும் வாங்கலான்னு இருக்கங்க. ஓகே, வாங்கலாம். ஒரு வாகனம் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். வாகனம் வாங்குறாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, தாராளமாக வாகனங்கள் வாங்கலாம்.
இதுவரைக்கும் கன்னிராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.